எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பேக் டு பேக் மீட் பண்றதுல. இந்த இவெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னோட டைரக்டர் சார், என்னோட குரு பாக்யராஜ் சார் வந்திருக்காரு. சார் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு ஹீரோயின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு கெரியர் கொடுத்துருக்காரு. ஸோ இவ்வளவு வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாக்யராஜ் சார் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னைக்கு வரைக்குமே சார் சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் நான் நடிக்கும் போது நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்போ சார் சொல்லி கொடுக்கும்போது புரியல, பட் இப்போ நிறையவே புரியுது சார். லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் டு யூ சார். எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது போதாது. தேங்க்யூ சார். அண்ட் ட்ராமா மார்ச் 21 ரிலீஸ் ஆகுது. தம்பிதுரை சார் ரொம்ப டேலண்டட் டிரெக்டர், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு இந்த படம். கான்செப்டே ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு எனக்கு. அண்ட் சார் கிட்ட கதை கேட்டதுக்கு அப்புறமா அவர் பண்ண ஒரு ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எப்பவுமே ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பார், ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார். ஸோ அவர் ஜாப் விடாமல் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். அண்ட் விவேக் பிரசன்னா சார் வெரி versatile, வெரி டேலண்டட் ஆக்டர். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஹீஸ் கோனா கோ கிரேட் ஹைட்ஸ். ஸோ இந்த படம் ஒரு ஸ்மால் பட்ஜெட் படமாக இருந்தாலுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன படங்களுக்கு எப்பவுமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மார்ச் 21 ட்ராமா இஸ் ரிலீசிங் அண்ட் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், வீடியோகிராஃபர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் வந்திருக்க கெஸ்ட் முக்கியமாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். சப்போர்ட்டிவாக இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி மேம். அண்ட் ட்ராமா என்னோட முதல் படம் லீடாக பண்ணுறேன். அண்ட் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஒரு சாதாரண பையன். சினிமாவில் எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தேன். எனக்கு உண்மையாகவே வாழ்க்கையில் பிடிச்சதை பண்ணி ஏதாவது சினிமாவில் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். இந்த பேக்ரவுண்ட்லாம் வந்தப்போ ஒரு டிவி சேனல் ஆங்கராக, அதுக்கப்புறம் ஒரு சீரியல் பண்ணி அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி தம்பிதுரை சார் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி படம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப பெருசு ஆக்சுவலி. ஏன்னா நான் வந்து எதுவுமே இல்லாமல் வந்து ஓடிட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு ஆடியோ லான்ச் நீங்கள் உட்காந்து நாங்கள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டெஃபினெட்லி தான் இருக்கீங்க. எஸ், எப்பவுமே வந்து இந்த மாதிரி பின்னாடியே சப்போர்ட் பண்ணுவார். அதனால தான் இப்போ கூட பின்னாடி இருக்காரு. எனக்கு இதுக்கு வந்து எனக்கு முக்கியமாக இருந்த சீரியஸாக சொன்னேன் உண்மையாகவே. அண்ட் சைடோ பிரவி அவரு தான் வந்து இதில் எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவருக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நிஜமாவே நிறைய நைட் ஷூட்ஸ் இருந்ததுனால டீம்ல இருக்க எல்லாருமே பொதுவாகவே ஒவ்வொரு சினிமாவுமே கஷ்டப்பட்டு தான் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இது நான் கண்ணால் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 பார்க்குற அந்த சிரமம் அண்ட் அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த படம் வந்து எல்லாருமே வந்து நைட் ஷூட் அப்போ ஒரு சேர் கிடைச்சா கூட கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாருமே இதில் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க. மேனேஜர்ஸ் முதல் கொண்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. டீம்ல இருக்க எல்லாரும் அண்ட் முக்கியமாக வந்து கூட நடிச்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஸ்க்ரீன் ஃபேஸ் வந்து ஷேர் பண்ணீங்க அண்ட் நிறைய விஷயம் கைட் பண்ணீங்க, சொல்லி கொடுத்துருந்தீங்க. அண்ட் நான் வந்து ஹோல் ஹார்ட்டடா இந்த ப்ராஜெக்டை ட்ராமால வந்து நடிச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த இடத்துல வந்து சிலருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் டைரக்டர், இந்த நாளோட ஹீரோ அவரு. அண்ட் அவருக்கு வந்து எனக்கு ஒரு பாட்டு, ஒரு பார்வை, எல்லா பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு, சோல்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த தாலாட்டு பாட்டு. முக்கியமாக எனக்கு ஒரு லவ் சாங் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்க்ரீன்ல நான் வந்து ஒரு லவ் சாங்ல ஃபீச்சர் பண்ணது போறது நீங்க தான். அந்த பாட்டு தேங்க்யூ. இந்த மாதிரி கைத்தட்டல் நிறைய கொடுத்தீங்க, ஜாலியாக இருக்கும். அண்ட் எஸ், தேங்க்யூ ஸோ மச் பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒவ்வொரு பாட்டும் அழகா இருந்துச்சு. அண்ட் கேமராமேன் அஜித் ப்ரோ வந்து ஒரு ஆறு ஆங்கிள் வைக்கணும். பட் ஆனால் வந்து ஒரு 26 ஷாட், ஒரு 26 ஆங்கிள் வைப்பாரு. எடிட்டருக்கே கன்ஃபியூசிங்கா இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு ஆங்கிளுமே பயங்கரமா வந்து எடுத்திருப்பாரு. ஸோ சூப்பரா எடுத்திருந்தாரு. அவ்வளோ வந்து எஃபர்ட்ஸ் போட்டது கண்ணால பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, என்னையும் அழகா காட்டியிருக்கீங்க அதுக்கு. அண்ட் கொரியோகிராஃபர் கிறிஸ் மாஸ்டர், அவர் வந்துட்டு சூப்பர். அவர் ஒரு செம வைப், ஜாலி வைப். ஆக்சுவலி ஒரு பீச் ஷூட் பண்ணனால நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். அண்ட் அது வந்து அவுட்டா இப்படி வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் எடிட்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கூட நினைச்சவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஸோ பிரஸ் அண்ட் மீடியா கண்டிப்பா உங்களோட பிளஸிங்ஸோட இது என்னோட முதல் மேடை நடிகனா எனக்கு உங்களோட ஆதரவு எப்பவுமே கொடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ட்ராமா படம் வந்து மார்ச் 21 தியேட்டர்ஸ்ல வருது. எல்லாரும் மறக்காம பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். பிரஸ் மீடியா தேங்க்யூ ஸோ மச். ட்ராமா மூவி ஃபர்ஸ்ட் நான் டைரக்டர்
தம்பிதுரை சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி ஒரு பைலட் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணார். சின்ன கதை வச்சு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ஸ்டோரி இம்ப்ரூவைஸ் ஆகி நிறைய ஆர்டிஸ்டும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு அப்படியே ஒரு மூவியாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் டிஓபி அஜித், குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாரு. எல்லாருமே சூப்பராக காட்டியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் த ஸ்டார் ஆஃப் த ஈவெண்ட் ராஜ்லதா ப்ரோ. இது எங்கள் ஆக்சுவலி எங்கள் 3வது படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த டீமோட விவேக் பிரசனாவையும் அப்புறம் சாமியும் மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி ஹாப்பியாக கீப்பிங் அப் வித் தேம். அப்புறமா சொன்ன மாதிரி மார்ச் 21 வருது. தயவு செஞ்சு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பிரத்து ப்ரோ, ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அப்கமிங் ஸ்டார். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாக்கியராஜ் சார், ராதாரவி சார் மாதிரி இருக்கிற லெஜெண்ட்ஸ் இருக்கிற மேடையில நம்மளும் வந்து மீடியா ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய படங்கள் பார்த்து தான் நம்ம வளர்ந்துருக்கோம். ராதாரவி சாரோடைய விளையோ படங்கள்லாம் எங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் அந்த படங்கள்லாம். ஸோ ரொம்ப சந்தோஷம் சார், உங்களை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் நடிகர் விவேக் பிரசன்னா, வணக்கம். இந்த படத்தோட டைரக்டர் தம்பிதுரை சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர். முதல்ல நிறைய நல்ல கரெக்டாக வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாமே போய் சேருதா, எல்லாமே நடக்குதா அப்படின்றத வந்து பார்க்கறதுல அவர் கரெக்டாக இருப்பார். ஸோ இந்த படம் ட்ராமா வந்து நல்லபடியாக வரும், அதுக்கான வாழ்த்துக்கள். சாந்தி மேம், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் ஆனந்த், இவர் வந்து எனக்கு சமக்கும் இவர் மேலே. ஏன்னா எனக்கு பிரேமம்ல வந்து இவர் அது எனக்கு எல்லாருக்கும் அந்த கோவம் இருக்குல்ல, சாய் பல்லவி மேமுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்து இந்த படத்தை வந்து வாழ்த்துங்க. இந்த படம் நல்லபடியாக நடக்கணும். இந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய பேரும் புகழும் இந்த படக்குழுவினருக்கு பெற்று தரணுன்றதை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நான் கொஞ்சம் லேட்டாக தான் நிறைய லேட்டாக தான் வந்தேன். 2 பாடல்கள் பார்த்தேன். ரொம்ப விஷுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கேமராமேன் தெரிஞ்சது ரியலி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ் லிரிக்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவலைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். நான் கேட்டு வாங்கினேன். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய விஜய் தரணி மேம், பாக்யராஜ் சார், ராதாரவி சார், இந்த படத்தோடைய எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுங்க. இந்த படத்தை பண்ணதுக்காக ஃபர்ஸ்ட் நான் தம்பிதுரை மாரியம்மன் சாருக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட பிடிச்சதே அவருடைய தன்னம்பிக்கை தான். என்னன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆக்சுவலாக அவர் நான் மீட் பண்ணும்போது அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. கரெக்டாக கோவிட் டைம் அவர் நான் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணும்போது அப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. கன்சிஸ்டன்ட்டாக அந்த குவாலிட்டியாக பண்ணணுன்ற எண்ணம் அவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இனிஷியல் டேஸ்ல அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அந்த குவாலிட்டி வந்து இட் கம்ஸ் ஓவர் டைம். பிகாஸ் அவர் வந்து எந்த படத்துலையும் வந்து ஒரு ஏரியாவோ அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணல. பட் அந்த குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணணுன்றது மட்டும்தான் அவருடைய மைண்ட் தாட்டாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்து அவர்கிட்ட கண்டினியூஸாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் மீன்வேல் நான் அந்த படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக ட்ராமாக்கு முன்னாடியே அவர் வந்து சார் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கமிட் ஆகிங்க ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் அனுப்ப நான் என்ன சொன்னேன் சார், நம்ம ஒரு டீமாக அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லும்போது அப்படி ட்ராமா வந்து ஒரு பைலட்டாக ஆரம்பிச்ச படம் ஆக்சுவலாக. அது வந்து ஒவ்வொரு டைம் அந்த குவாலிட்டியை வந்து நாங்கள் இன்ஷூர் பண்ணி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 years ஆயிடுச்சு. பட் அதை ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தார். ஸோ ஒர்க் பண்ணிட்டு டெய்லி நைட் தான் வருவார், 7 மணிக்கு தான் வருவார். வந்ததுக்கப்புறம் நைட்டு நாங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா 1 மணி 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அவருக்காக எல்லாமே இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லா எஸ்பெஷலி போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்கிறேன், எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து அவருடைய ஸ்லீப்பை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது போக இந்த படத்துல ஒர்க் பண்ண மெயினா வந்து ஒரு படத்துடைய ஒரு ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன்ன்றது வந்து நான் விஷுவலைசேஷன் சொல்லுவேன். அண்ட் டிஓபி வந்து அஜித் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு விஷுவல்ஸ். அவர் ஃபர்ஸ்ட் மூவி இது, பட் அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரா நீங்க பார்த்துருக்கீங்க விஷுவலைசேஷன் எப்படி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துடைய எடிட்டர் அவர் முகன்வேலி சொல்லிட்டு அவர் வந்து தெரியல, அவர் வந்து அவ்வளோ எக்ஸலண்டா எனக்கு ட்ரைலர் கட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் ஒரு லைஃப் அந்த மாதிரி அவர் வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி தம்பிதுரை சாரை வந்து நாங்கள் நின்று இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம் அந்த ஸ்டேஜுக்கு. அண்ட்
சாங்ஸ் வந்து 4 சாங்ஸ் இந்த படத்துக்கு பண்ணோம். 2 சாங்ஸ் வந்து படத்துல இருக்கு. பட் இருந்தாலும் அந்த படத்துக்கு நம்ம ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆடியோ சொல்லிட்டு நாங்கள் ப்ரமோ சாங் அண்ட் இந்த லாஸ்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த ஒரு யார் யாரோன்ற சாங் நாங்கள் அடிஷனலாக பண்ணியிருந்தோம். இந்த சாங்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து இந்த டைம்ல நன்றி கடன் பட்டேன். என்னோட மியூசிக் டீம் எஸ்பெஷலி அது பெரிய டீம், நான் பேர் சொல்ல முடியாதுன்னா அவ்வளோ மியூசிஷியன்ஸ் இந்த படத்துல இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய மிக்சிங் இன்ஜினியர் ராஜா வந்திருக்காரு, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சதீஷ் சவுண்டர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மெயினா இந்த படத்துல பாடின சிங்கர்ஸ் கே சித்ராமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க பாடினாங்க இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ் மேலே எல்லா சாங்ஸுமே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ சித்ராமாக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன், நரேஷ் ஷேருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பூஜா வைத்தியநாத் மேம், அப்புறம் இந்த படத்துல வந்து ட்ராமா டைட்டில் சாங்ல பாட்ட ஸ்ருதி, அப்பர்ணா நாராயணன், சாய் தினேஷ், நான் பேர் சொன்னா சொல்லிட்டே இருக்கோம், நிறைய அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து 21 மார்ச் வந்து தியேட்டருக்கு வருது. ஸோ இது வந்து ரியலிஸ்டிக் சினிமா. ஏன்னா நாங்கள் இந்த படத்தை எடுத்துட்டு கேட்டு பிஸ்னஸ் அரேனா அவங்க வந்து எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க யார் ஆர்டிஸ்ட் தான் கேட்பாங்க. சார் யார் ஆர்டிஸ்ட், அந்த படத்தை பார்க்கறதுக்கே வந்து யார் ஆர்டிஸ்ட்னு மட்டும் தான் கேட்டாங்க. அதை கேட்டுட்டு தான் நாங்கள் உள்ள. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நாங்கள் வந்து கண்டென்ட்டே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சோம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு. அப்புறம் ஒவ்வொரு சாங்கா ரிலீஸ் பண்ணும்போது மார்க்கெட் ஸ்டார்ட் ஓப்பன் அப். எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களா வந்து அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணாங்க. ஆல்பத்ரி மாறன் சார் உள்ள வந்தாரு, இளமாறன் சார், அவர் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இந்த படத்தை அவர் தான் ரிலீஸ் பண்ண போறாரு. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைச்சிது. ஸோ நான் இந்த படத்துல அசோசியேட் இருக்கிற எல்லாருக்குமே இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆஸ் வெல் அஸ் தி டெக்னிக்கல் டீம் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்துல நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே விவேக் பிரசன்னா சார், பிரதோஷ், அனந்த்நாத், சாந்தினி மேம், பூர்ணிமா ரவி, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இட்ஸ் ஆந்தாலஜி மூவி ஆக்சுவலா. இந்த டிராமால நீங்க பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு சாங்ல ஒவ்வொருத்தங்க வந்திருக்காங்களே பார்ப்பீங்க. பட் இது வந்து இன்னொரு 3 கதை. இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கன்வர்ஜ் ஒரு இன்டர்லிங்க்டு மூவியா இருக்கும் இது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எந்த இடத்துக்குமே போர் அடிக்காது. ஸோ இந்த படம் வந்து மார்ச் 21 தியேட்டர்ல வருது. எல்லாருமே போய் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி படங்களுக்கு தான் நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பா கொடுக்கணும். அப்பதான் வந்து புது புது ப்ரொடியூசர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு கிடைப்பாங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்தை இவ்வளோ லெஜெண்டரி பீப்புள் ப்ளஸ் பண்ணுறதோட பெரிய பிளஸிங் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருமே வந்து எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ். இப்போ வரைக்கும் ரெஃபரன்ஸுமே எவ்வளோ பேருக்கு ரெஃபரன்ஸ் இருப்பாங்க தெரியல. அவர் நடிப்புக்கு ரெஃபரன்ஸு, அவர் வந்து ஸ்டோரி டிஸ்கஷன், சீன்ஸ் என்ன எடுத்தாலும் சார் பற்றி பேசாமல் நம்ம ஸ்டோரி பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் இருக்க இந்த மொத்த விழாவும் நடக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இருக்க ஆல்மோஸ்ட் 30 பேர் நண்பர்கள். சரத் சொன்ன மாதிரி டைரக்டர், ப்ரொடியூசர் தம்பிதுரை சார் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அண்ட் ரொம்ப முக்கியமாக விவேக் பிரசன்னா. ஸோ 15 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் 2 பேரும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு இந்த மேடையில் அவன் ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம், பெருமை. அண்ட் ஆல் தி பெஸ்ட். அவன் பக்கத்தில் யார் பக்கத்தில் உட்காந்துலாம் தெரியல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் அவன் வருவான். அவ்வளோ வெர்சடைலான ஒரு ஆக்டர் தான் விவேக் பிரசன்னா. அது மாற்று கருத்து கிடையாது. அண்ட் இந்த படம் அதுக்கான ஆரம்பமாக அமையணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். படம் நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இந்த அழகான தரத்தை மேலும் அழகாக்கிய நிகில் முருகன் அவர்களுக்கு வணக்கம். மிக முக்கியமா இந்த படத்துல நிறைய பேருக்கு வந்து இது முதல் படம். இந்த முதல் படத்தோட மேலையில மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய, போட்டுதலுக்கும் ஆட்டுதலுக்கும் உரிய தைரியமான பேச்சாளர் டத்தோ ராதாரவி சார் அவர்கள். நீங்க எவ்வளவு கதை வேணா எழுதிட்டு நீங்க வந்துட்டே இருக்கலாம். ஆனா திரைக்கதைங்கிறது தான் வந்து யூனிக்கான ஒரு விஷயம், எல்லாரையும் பார்க்க வைக்கிற விஷயம்னு நம்ம எல்லாருக்குமே திரைக்கதைனா என்னன்னு சொல்லி கொடுத்த ஒரு சின்ன பையன்ல இருந்து இன்னைக்கு இருக்கிறவங்க வரைக்கும் சினிமாவுக்கு வரவர்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்கிற திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் அவங்க இருக்கிற மேடையில நிறைய பேர் வந்து இன்ட்ரோ ஆயிருக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம். ஸோ எனக்கு அதை விட ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து பார்த்து அவங்க நடிப்பை பார்த்து அவங்களோட படங்களை பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பையன் இன்னைக்கு அவங்க பக்கத்துல உட்காந்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதே வந்து நான் ஒரு கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கு மேல வந்து நான் சினிமாவில் என்ன பண்ணுவேன் பண்ண மாட்டேங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்க எல்லாருக்குமே. விஜய் தாண்டி மேம் அரசியல் களத்துல பார்த்துருக்கோம், இந்த களம் உங்களுக்கு புதிதாக தான் இருக்கும். ஸோ நன்றி. வந்த எல்லா சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய நண்பன் லிங்கா, ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் எல்லாருமே, நான் எனக்கும் தெரியாது இவங்களா யார் யார் வருவாங்க. என்னோட காஸ்டிங் க்ரூ, அது எங்களோட டீம், அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி
தம்பிதுரை சார் சினிமா மேல இருக்கிற ஒரு தீவிரமான ஆழமான காதல் அல்ல, டே டு டே ஒர்க் பண்ணிட்டே இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு எல்லா ஆர்டிஸ்டையும் பேசி எவ்வளவு அவரோட சக்திக்கு மீறி உழைப்பு கொடுத்து இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு மிக பக்கபலமா வந்து ஆல்ஃபா 3 மாறன் சார் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி. சின்ன படங்கள் பெரிய படங்கள் இது எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கிற முதல் சக்தி நீங்க மட்டும்தான். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ எல்லாமே நீங்க கேட்டீங்க பார்த்தீங்க, உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது மக்கள் இடத்துல கொண்டு போய் படம் ரிலீஸ் ஆகுற இல்ல பிரஸ் ஷோல இருந்தே அதை வந்து நீங்க உங்களோட ரிவ்யூ மூலமா சொல்றது வச்சுதான் இந்த படத்தை வந்து நாங்க இன்னும் மக்கள்கிட்ட ஆழமா கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா தொடர்ந்து 20 நாளா நாங்க வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடில இருந்து ப்ரொமோஷன் ஒர்க்குக்காக நிறைய எங்க டீமோட சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கோம். ஸோ உங்களால மட்டும்தான் இந்த படம் அதோட இடத்த வந்து அடையுங்கிறது நான் ஆழமா நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் தம்பிதுரை சார் மாதிரியான ஒரு நல்ல மனிதர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்றதுக்கு இந்த டிராமா படத்தோட வெற்றி வந்து ரொம்ப அத்தியாவசியமானது. அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு தேவை. யாரோட பேரையும் நான் இருந்தா பண்ணிக்கிறேன். இந்த படத்தை இன்னைக்கு இந்த மேடையோட நாயகன் மியூசிக் டைரக்டர் சார் அத்லத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச், அனைவருக்கும் நன்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, இது ஒரு வித்தியாசமான மேடை. என் அரசியல் மேடை தான் நான் ஆண்டாண்டு காலமா பார்த்த மேடை. சினிமா மேடை ஒரு 2 பார்த்திருக்கேன். ஆனா இது ஒரு முதல் சினிமா மேடையா இன்னைக்கு நிறைய ஆக்டர்ஸ் எல்லாரையும் ஒரு இடத்துல பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. குறிப்பா நம்முடைய ப்ரொடியூசர் கம் டைரக்டர் திரு தம்பிதுரை அவர்கள் சிறந்த ஒரு பணியை ஆற்றியிருக்காரு. ஒரே நேரத்துல 2 வேலையை ஒரு மனிதர் செய்ய முடியும் தொடர்ந்து அப்படிங்கிறத தாண்டி 9 வேலை 10 வேலையை சேர்த்து செஞ்சிருக்காரு. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இது 2 வேலைன்னு அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா 10 வேலைக்கு மேல இதுல வேலை இருக்கு. 24 ஹவர்ஸும் வந்து தன்னை டெடிகேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணோம்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக நிறைய உளவியல் ரீதியாகவும் தயாரா இருக்கணும். இல்லைன்னா இது சாத்தியமற்ற ஒன்று. ஆகையால் சைக்கலாஜிக்கலா இஸ் பில்ட் அப் ஹிஸ் இது ரொம்ப ட்ராமாட்டிக்கா யாருக்கு ரொம்ப இருந்திருக்கும்னா திரு தம்பிதுரைக்கு இருந்திருக்கும். ரொம்ப ட்ராமாட்டிக்கா இருந்திருக்கும். ட்ராமாங்கிற படத்தை எடுக்கிறதுல நிச்சயமா அவருக்கு ரொம்ப பெரிய ட்ராமா இருந்திருக்கும். அவ்வளோ தூரம் வந்து ட்ராமாங்கிறது இப்ப நான் வழக்கறிஞர் என்ற முறையில் தினந்தோறும் பாத்தீங்கன்னா நிறைய ட்ராமாவோட கிளைண்ட்ஸ் வருவாங்க. பொலிட்டீஷியன் முறையில நிறைய ட்ராமாவோட மக்கள் வருவாங்க எங்களை நோக்கி. இப்ப அந்த அவங்க ட்ராமாவை தீர்த்து வைக்கிறதுக்கு என்னால என்ன செய்ய முடியும்? பொலிட்டீஷியன் முறையில கலெக்டரை கூப்பிடணுமா, அமைச்சரை கூப்பிடணுமா, இதை சால்வ் பண்றதுக்கு அவங்க ட்ராமாவை தீர்க்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்ட்டு வேலை பார்த்துட்டே இருந்து பழக்கப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ட்ராமாங்கிற வாழ்க்கையில தினந்தோறும் பயன்படுத்துற ஒன்றா அமைஞ்சிருச்சு எங்களை போன்றவருக்கு. கிளைண்ட்ஸ் வருவாங்க, சொத்து பிரச்சனையோட வருவாங்க, தனிநபர் உரிமை பறிக்கப்பட்ட பிரச்சனையோட வருவாங்க, நிறைய பிரச்சனைகளோட வருவாங்க, நிறைய ட்ராமாவோட வருவாங்க. அந்த ட்ராமால இருந்து இவங்களை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சட்டத்துல எங்க இடம் இருக்குன்னு தேடி பிடிச்சு அவங்களுக்கு அந்த ட்ராமாவை தீர்க்கிறதுக்கு வழி காணுவோம். அப்படி தினந்தோறும் ட்ராமாவை நான் ஹேண்டில் பண்ற மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் ட்ராமாவை ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அது உங்களுக்கே தெரியாம உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கிற ஒன்று. தினந்தோறும் நாம் சந்திக்கிறது ட்ராமா. அந்த ட்ராமால இருந்து ரிலீவ் ஆனா சந்தோஷம், ஹாப்பினஸ் வந்துடும். அப்போ டெய்லி லைஃப்ல பார்க்கிற ஒன்றை தான் இந்த சினிமா வந்து தீவிரமா நிறைய விஷயங்களை ஒருங்கிணைத்து காமிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். நான் இன்னும் சினிமா பார்க்கல, அதனால நிச்சயமா ப்ரிவியூல சினிமா பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் வந்து நீங்க திரு ராஜ்பிரதாப் அவர்கள் சிறந்த பாடல்களை வழங்கியிருக்காரு. பிரமாதமான பாடல்கள். அந்த 4 பாடல்கள் நம்ம பார்த்த 4மே ஒண்ணு கூட ஒரு பாடல் கூட சொல்லப்படாது. அப்படிப்பட்ட பாடல்களை வழங்கியிருக்காரு. லிரிசிஸ்ட் வந்து திரு மகேஷ் பாலகிருஷ்ணன் 2 பாடல் எழுதியிருக்காரு. அவர் என்னுடைய நெருங்கிய உறவினர். இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அவர் ரொம்ப இளம் வயதிலேயே இறைவனடி சேர்ந்து விட்டார். அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாடலாசிரியர் ஆகணும்ட்டு கடுமையா உழைத்தவர்.
இந்த மூவிக்காக முதல்கட்ட பணிகள்ல தன்னை ஈடுபடுத்திட்டு தாலியில வாழ்த்தி தாலியில பாட்டு ஒண்ணு இன்னொன்னு ஒரு பாடல். இந்த 2 பாடல்களுமே மெலடி ரொம்ப அருமையா இருந்தது, கேட்கவே ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. நிச்சயமா மீதி 2 பாடல்களும் ஹிட். அது 2மே பாத்தீங்கன்னா பாப் சாங்ஸ் அதெல்லாம். சோ இது எல்லாமே பெரிய லெவல்ல இந்த சாங்ஸ் வந்து பெரிய ஹிட்டா இருக்கும்ங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதுல இருக்க வாய்ப்பே இல்லை. மீடியா நீங்க தான் இதுல வந்து பாடல்களை கொண்டு சேருங்க, நிச்சயமா படம் கொண்டு சேர்க்கப்படும். அது இது கருத்து இல்லை. இந்த பாடல் ரீச் ஆனாலே மக்கள் படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நிச்சயமா படம் பெரிய வெற்றியை காணும். அது சிறந்த நடிகர்கள் இன்னைக்கு மேலே அலங்கரிச்சிட்டு இருக்கிற நடிகர்கள் வந்து தங்களுடைய பணியை வந்து ரொம்ப டெடிகேட்டடா, அது ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி, ஒரு பார்ட் டைம் படம் எடுக்கிற ஒரு எம்ப்ளாயிக்கு ஃபுல்லா சப்போர்ட் இருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். பாதி முழு டைம் டைரக்டருக்கே பாதி நிக்க மாட்டாங்க. பிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு ஒரு பார்ட் டைம் டைரக்டர் வேலையை பார்த்துட்டு நான் வந்து இந்த படத்தையும் எடுக்கிறேன்னு துணிஞ்சு வந்து சொல்லும்போது உங்களால என்ன செய்ய முடியும்னு முக்காவாசி பேர் கேட்பாங்க. ஆனா அதையும் மீறி நாங்க தான் ஒரு கூட இருக்கோம், நீங்க தைரியமா படம் எடுங்க, வெற்றியா செய்து காமிப்போட்டு இவ்வளவு பேர் கூட இருக்காங்க. சோ அதுதான் இந்த படத்துடைய வெற்றி நான் நினைக்கிறேன். நிச்சயமா இந்த ட்ராமா வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ட்ராமாட்டிக் சீன்ஸ் நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றா இருந்தா கூட ட்ராமால இருந்து வெளிவரது எப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க. இந்த படத்தை பாருங்க, ட்ராமால இருந்து வெளிவரது எப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். நம்ம பாக்யராஜ் சாரும் ராதாரவி சாரும் எனக்கு வந்து பிலிம் ஃபீல்ட்ல மட்டும் இன்ட்ரடக்ஷன் கிடையாது, அவங்களோட அரசியல் பயணமும் எனக்கு ரொம்ப அவருடைய ஜர்னல் பாக்கியா, என்னுடைய முதல் பேட்டியே பாக்கியால தான் கொடுத்திருந்தேன். அந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய பத்திரிகை வந்து ஒரு சிறந்த பத்திரிகை, நல்ல வேல்யூபிள் நியூஸ் பாக்கியால பார்க்க முடியும். அதே மாதிரி ராதாரவி சார் வந்து எனக்கு வந்து அவரு ரொம்ப பெரியவரா இருக்கலாம், ஆனா அவருக்கு அப்பா எம்ஆர் ராதா எங்க அப்பாவோட ரொம்ப நெருங்கின நண்பன். அப்படி அவங்க குடும்பமே எங்க குடும்பத்தோட ரொம்ப இணைந்து பயணித்த குடும்பம். அதற்கு பல் மருத்துவரா இருந்தார் டாக்டர் பத்மநாபன், ராதாரவி சாரோட அப்பாவுக்கு பல் மருத்துவரா இருந்தார். அன்னைக்கு பெரிய ஜாபவான், பிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, அரசியலையும் ஆட்டி படைத்த ஜாபவான் தான் அவங்க ஃபாதர். அப்படி எங்களுக்கெல்லாம் அப்படிதான் அவங்களோட தொடர்பு. ஆகையால் இந்த மேடையில வந்திருக்கக்கூடிய இது பெரும் தலைவர்கள். அவங்க வந்து பொலிட்டிக்கலாவும் they are very great people and also மீடியா முன்னாடி அவங்க மிகப்பெரிய மனிதர்கள், நடிகர்கள் என்ற முறையில் உச்சத்தை அடைந்தவர்கள். இன்னைக்கு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு அதோடைய பாடல் வெளியீட்டுக்கு வருகை தந்து அவங்க சிறப்பிச்சிருக்காங்கன்னா உண்மையாவே இந்த படத்துக்கு அவங்களோட கிரெடென்ஸ் வந்து அட்டாச் ஆகி வருது. அதுதான் எனக்கு பெரிய விஷயம். அதுவும் சேர்த்து இந்த படத்துக்கு திரு தம்பிதுரை அவர்களுக்கு, மிகப்பெரிய திரு ராஜ் பிரதாப் அவர்களுக்கும், நம்முடைய இடமாறன் அவர்கள் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாரு. ஒரு சிறந்த மனிதர், தன்னலமற்ற ஒரு மனநிலை கொண்ட ஒரு நபர். அவருடைய டிஸ்ட்ரிபியூஷன்ல நடக்க போற இந்த ரிலீஸ் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும், உச்சத்தை அடைய வேண்டும். மீடியா நண்பர்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த படம் மிகப்பெரிய உச்சத்தை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூபர்ஸுக்கும், இந்த இடத்தை அழைத்திருக்கும் நிர்வாகத்திற்கும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்து அமர்ந்து இந்த இடத்தை பெருமைப்படுத்திய என்னுடைய அன்பு சகோதரர், பொதுவான ஒரு இயக்குனர், எனக்கு வாய்ப்பு கிடைச்சு கூட அவரோட நான் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அது ஒரு வருத்தம். அப்பேற்பட்ட என்னுடைய அன்பான திரு பாக்கியராஜ் சார் எங்களுக்கு முன்னால் பேசிய அவங்க வந்து எம்எல்ஏ அந்த லெவல் கிடையாது. அவங்க ஒரு மினிஸ்டரா இருக்கிறதுக்கு லாயக்கானவங்க. எங்க இல்லை
இங்கே ஆக மாட்டாங்க. கஷ்டப்படுவோம். ஏன்னா உண்மை பேசுறவங்க இருக்கக்கூடாது. அதே போல அன்னைக்கு வந்து ஆக வேண்டும் என்று சொன்னாங்க. எனக்கும் இந்த படத்துக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா சம்பந்தம் இருக்கிறது உடனே இந்த தம்பிதுரை வந்து என்ன, ஆனா என் படத்தில் நீங்க நடிக்கணும்னு தான் வந்தாரு. வந்துட்டு நைஸா கேசட் வெளியிட்டு விடாது வாங்கன்னு சொல்றேன். இதுக்கு போறேன்னா அது இருப்போமா இல்லையா, அந்த இதில் தான் வந்தேன். வராம இருந்திருந்தா ஒரு நல்ல விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். நான் பொதுவாக இந்த கேசட் வெளியிட்டுள்ள இதுல போறதே சேஞ்ச் ஆயிடுச்சு. ட்ரைலரு, சாங், அது இது ஏறத்தால ஒரு 3/4 படத்தை பார்த்த மாதிரி ஆயிடுது. அது நம்ம ஜனங்களுக்கு அப்படியே ஒரு விஷயம் இதில் இருக்கிற சிரமம் தெரியாம தேட்டரில் படம் பார்த்துட்டே இருப்பான். இன்டர்வியூலயே அனுப்பிடுவாங்க போன்ல. நல்லா இல்லை, புரிஞ்சது கதை, நம்ம கதை நல்லா இருக்கு போறோம். ஆனா எதுவாக இருந்தாலும் நான் வந்து தமிழிடத்திடம் கேட்டுக்கொள்ளுவோம் ஒரே சொல்ல, இது தமிழர்களுடைய படம். தமிழ் நீதான் பார்க்கணும். இது தெலுங்குக்காரன் பார்த்தோ இல்லை ஹிந்திக்காரன் பார்த்தோ இல்லை மலையாளிஸ் பார்த்தோ இது ஓடப்படுறது இல்லை. அதனால நீ பார்க்க வேண்டும். நீங்க தான் வந்து எங்களை பார்க்கும்போது காணல. நான் அதுக்கு சில பேர்கிட்ட சொல்லுவேன். நான் சகோதரர் விஜயகாந்த்லேருந்து நல்லா ஒன்றா இருந்தோம். சித்திரன், பாண்டியன், தியாகு, சந்திரசேகர். கார்ல நடிகர் திரும்பி பார்க்காத, அவன் வந்து ராதா அப்படி இருக்கு உடனே சொல்லிடுவான். ஏன்னா நம்ம அடையாளம் தெரிஞ்சாலும் பார்க்கணும். இது ஒரு டெம்பரரி லைஃப், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இது பெர்மனண்டா இருக்கும். இப்போ கூட எங்க அப்பா இன்னொரு அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எது செஞ்சாலும் நம்ம வந்து நமக்கு மரியாதை கொடுத்தால் மரியாதை கொடுங்க. நம்ம சினிமாக்காரெல்லாம் சீப்பு கிடையாது. ரொம்ப கஷ்டமான விஷயம். ரவீந்திர வந்து அவரை பத்தி பேசுறாங்க, எல்லா வேலையும் எடுத்துட்டு செய்யறாரு போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சின்ன பையன், இந்த வயசுல கூட நானே 77 வயசு இருக்கு, 57வது வருஷம் இருக்கு சினிமா. நான் வந்து ஒரு நடிக்கிறதுக்கு தான் லாய்க்கு. என்னுடைய சகோதரர் கமல்ஹாசன் மாதிரி என்னால் முடியாது. அந்த எல்லாத்தையும் மண்டையில போட்டுட்டு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. லண்டன் போல கூட சும்மா சுத்தி பார்க்கறதுக்கு போறது இல்லை. அங்கே போய் ஏஐ கற்றுக்கிட்டு அது இன்னும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு அதை கற்றுக்கிட்டு ஆக அப்டேட்டா இருக்கிறவர் அவர் மாதிரில நம்மளால முடியாது. நமக்கு எவ்வளவு ஏகப்பட்ட வேலை வெளிவேலை இருக்கு நிறைய. அதனால சொல்றேன். அதனால இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. வெறும் நடிப்பு, ஸ்டார்ட் கேமரா, நல்ல நடிப்போம். ஒரு பெரிய நடிகர் சொல்லியிருக்காரு என்னை பத்தி, இல்லை சார் படத்துல போடலாம், லேட்டா வருவாரு, சாப்பாடு அது வேணும் கேட்பாரு, படுத்துட்டு இடம்லாம் இருக்காது கேட்பாருன்னு சொல்லாம அவர் ஒரே ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் நல்லா நடிப்பாரு சார். அது ஒரு தொல்லை. இப்போ எப்படி இருப்பாரு இப்ப சினிமா, நல்லா நடிச்சா ஒரு தொல்லை ஆயிடுது. ஆனால் இதையெல்லாம் மீறி இந்த ட்ரைலர் பார்க்கும்போது மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு உள்ள ஒரு வருத்தம், நம்ம இல்லாம போயிட்டு இந்த ஃப்ரேம்ல எல்லாரையும் யூஸ் பண்ணிருக்கா, எல்லாரையும் போட்டு காமிச்சிட்டாங்க. தம்பி இந்த பெரிய மனசு வேற யாருக்குமே வராது, யாருக்குமே வராது. நானே சினிமால நம்ம நடிச்சிருக்கோம், ஒரு நல்ல வார்த்தையை மனசுக்குள்ள வச்சு போடவே இல்லையே, போட்டோ நம்ம போட்டோவே போடலையே யோசிச்சிருக்கேன். மனிதனுக்கு உண்டுங்க, கஷ்டப்பட்டோம் வரலையே. ஆனா இங்க கம்ப்யூட்டர் வேலையே இல்லை. நான் பார்த்ததுல சந்தோஷப்பட்டேன். எல்லாரையும் போட்டாச்சு. போனவன் வந்தவன் போண்டவன் கடைக்கு விழுந்தவன் உட்கார்ந்தவன் எல்லாரும் படம் போட்டான். எல்லாரையும் கூப்பிட்டு வேலையை உட்காந்து 24 கிராஃப்ட் உட்கார வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். நான் உண்மையிலே பாராட்டு. அப்பதான் நான் மியூசிக் டைரக்டர் பார்க்குறோம், இவங்க பார்க்குறோம், எடிட்டர்ஸ் பார்த்தேன், எல்லாரையும் பார்க்கறேன். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து புதுசாக பார்க்குறேன், என்ன பார்க்குறேன். அவர் சொல்றாரு, நான் சினிமாவில் தான் உழைப்பிட்டு இருந்தேன், நான் எப்படி வரணும்னு நினைச்சேன்னாலாம் சொல்றாரு. நீ இப்போ வந்துட்டு இல்லை, நீ ஏன் வந்துடு, இன்னும் பெருசா வரல, பெருசா வரவே முடியாது. உழைப்பு வேண்டும், டெடிக்கேஷன் தான்.
நான் வந்து ரொம்ப வெங்காயத்துக்கு கடக்குள்ள யானை போட மாதிரி நான் சில 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 ஒரு சத்தம் வரும். ஆனா கேமரா முன்னாடி போய் உட்காரணும் நிற்கணும்னு சீரியஸ் ஆகிடும். கில்லர் இன்ஸ்டிங்க்ட் வரும். எதிராளியை விடக்கூடாது, நம்ம பேர் வாங்கணும் அப்படின்னு தான் செய்வேன். செஞ்சாதான் ஏதோ ஒரு அளவுக்கு செய்யலாம். ஏன்னா சிவாஜி பாட்டு திருடுறது, புரட்சி தலைவர்கிட்ட திருடுறது, எங்க பாட்டு திருடுறது, ஜெமினி சார்கிட்ட திருடுறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்லாம இல்லை, அவங்க அளவு இருக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து காவேரி நதி மாதிரி, இந்த கங்கை நதி மாதிரி. நமக்கு வசதி இருக்கா மக்களை போட்டு எடுத்துக்க வேண்டியதான் தண்ணிய, நமக்கு வசதி இருக்கா பக்கெட்ல வச்சு தண்ணியை எடுத்து. ஆனா எங்க அப்பா சொல்ற ஒரு நல்ல வேத வாக்கு, அதை மட்டும் மனசுல வச்சிருக்கேன். என்ன சொல்லுவாரு, தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும்டா, இல்லைன்னா சித்தி மேல விட்டுட்டு போயிடுவான், செத்து போயிட்டான், வேற வேலை போட்டு போயிடுவான். அதை நான் பார்த்தேன். இந்த 1.5 வருஷத்துல 1.5 வருஷம் எனக்கு இந்த கால் ஆப்ரேஷன் நான் பண்ண பின்னாடி அந்த பேக் போன் பிரச்சனை வந்துச்சு, எனக்கு உடஞ்சிருச்சு. அப்போ ஒரு 1.5 வருஷம் இப்பதான் வந்து சினிமாலாம் நடிக்க ஆரம்பிச்சேன். இதை எழுதுறாங்க, உடம்பு சரியில்லைன்றத போடுறான், உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்றத போட வேணாமா? ஏன் அதை போட மாட்டேன்? அவர் நல்லா இருக்கார், நல்லா நடக்க போனேன், அந்த கிரக்சஸ் வச்சுட்டு போனேன். அது போய் 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கதை இப்ப போடுறாங்க. இது ஒன்றும் இதை இப்ப போய் ரொம்ப பேர் துக்கம் விசாரிக்கிறாங்க. ஆனா இப்ப நல்லா இருக்கீங்களா? இல்ல கிரக்சஸ் இது 2 வருஷம் ஆச்சு. கிரக்சஸே வளர்ந்துருச்சு, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன், நிறைய நாளாக வந்து சாவர வரைக்கும் நடிக்கணும், எனக்கு அதான் ஒரே ஆசை. டைரக்டர் ஆகணும், அதெல்லாம் என்னால் முடியாது. என்ன கேட்டாங்க, நீங்கள் டைரக்ட் பண்ணலையா? நான் டைரக்ட் பண்ணலாம், பாக்கிய சார்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன். டைரக்ட் பண்ணுவேன், பட் இருந்தாலும் ஏதோ கொலை பண்ணிடுவோம்னு கேட்குறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் அப்படி. சரியா நடிக்கலன்னா அவங்க மாதிரி 1 முறைலாம் கேட்க மாட்டேன். இவ்வளோ முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு வேற ஒரு ஆளை போடுறான்னு. இப்ப பாருங்க, நாளைக்கு டைட்டில் பாருங்க, இந்த மீட்டிங்கோட டைட்டில் வரும், கொலை செய்வேன் ராதாகிருஷ்ணன். அதுதான் சொல்றது. நான் ஏன்னா அவங்க போடணும், இல்லைன்னா என்ன விட்டுருவாங்க. அதனால அது போடணும். என்ன சொல்றேன்னா, கெட்டதே போடுறேன்னு கொஞ்சம் நல்லதையும் போடலாமேன்றதுக்காக சொல்றேன். ஏன்னா ராதாகிருஷ்ணன் கொலை செய்வேன் சொல்லு வர்றேன். எனக்கு என் கேரக்டரோட ஒத்து போன வார்த்தைகள் அதெல்லாம், அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இருந்தாலும் ஒன்று சொல்ற, உண்மையை பேசுவதற்கு பயப்பட ஒண்ணு நீங்க பாருங்க. அவங்க ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா, அவங்க காங்கிரஸ் அவங்களுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய இடத்துலயே பார்த்துருக்கேன். நான் மறந்தாங்க வரைக்கும் வந்தவங்க போனாங்க, பார்த்துருக்கேன். ஆனா இப்ப சொன்னேன், நான் உங்களுக்கு ஏன் நான் ரொம்ப பிடிச்சதுன்னா, தைரியமா சொன்னீங்க, இது வேண்டும் என்று சொல்லிதான் வந்தேன். அது யாருக்கும் தைரியம் இல்லை. இதுக்கு பேர் பூரா கொங்கையை பார்த்து வந்தேன், அதை பார்த்து மூடி பார்த்து வந்தேன். அப்படிலாம் ஸ்ட்ரெயிட்டா சொன்னான், இதற்காகத்தான் வந்தேன். அப்படி சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அரசியலே நமக்கு முதல்ல அது தான் நினைக்கிறேன். அப்போதான் சொன்னேன், உண்மையை பேசுவதற்கு எங்கேயுமே பயம் வேணும், பொய்யை பேசுவதற்கு தான் பயம் வேணும். இந்த ஞாபக சக்தி இருக்க, அது யாருக்கு அதிகமா இருக்குன்னா, பொய்யை சொல்றவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கணும். என்னமோ சொன்னமே, அந்த வேலையே கிடையாது பொய் சொல்றவனுக்கு. அவனுக்கு தான் ஞாபக சக்தி வேணும். எனக்கு உண்மை பேசுறதுனால நமக்கெல்லாம் ஞாபக சக்தி தேவையில்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் உண்மைகள் நிலைத்து நிற்கும். அதுக்காக சொல்றேன். இந்த படம் பார்த்த உடனே ட்ராமான்னு போட்டுருக்கு. நிச்சயமா சொல்ற, தமிழ்நாட்டு மக்களை ட்ரோமால விடாது. இந்த படம் ட்ரோமால விடாது. எல்லாரும் ஹெல்த்தியா நல்ல படம் வந்து சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. இப்போ கூட ஒரு இயக்குனர் கேட்டார், என் பக்கத்தில் உட்காந்து இயக்குனர் கேட்டார், சார் உங்களுக்கு இப்ப எந்த படம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சார்? எனக்கு ஆசையெல்லாம் கிடையாது சார், பார்க்க வாய்ப்பை தான் போய் பார்த்துருவேன். ஆனா எனக்கு பார்க்கணும்னு சில படம் இருந்தது, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா என்ன ஒரு பத்திரிக்கைக்காரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேட்டார், சார் உங்களுடைய எய்ம் என்ன சார்? அதான் எனக்கு தெரியல, சுத்தி சுத்தி தேடிக்கிட்டே இருக்கேன்.
என்ன எய்ம் லைஃப்ல? சினிமாக்காரன் ஆயிட்டேன், எனக்கு எய்ம் கிடையாது. ஒரு பெரிய நடிகனா வரணும்னு ஆசையா? அது கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய நடிகனுக்கு மகனாக பிறந்திருக்கும், நிம்மதியா இருக்கும், அது தப்பு இல்லை. இப்போ சொல்லும் போது கூட அவரு 7 பொம்பளை வச்சிருந்தாரு, அவர் வச்சுக்கிறாரு, உனக்கு ஏன்? அவர் வச்சுக்கிற வசதியை வச்சுக்கிட்டாரு, எல்லாரும் வச்சுக்கிட்டாரு. அவர் ஆம்படா ஏன்டா கொலை பண்ற, விடுறா என்ன விடு, நான் அப்படி இருக்கிற இல்லை நான் குவைட்டா இருக்கேன், விட்டுரு விட மாட்டேன். என்ன 10 நாளைக்கு முன்னாடி இதே நடந்தது நிகழ்ச்சி. ஏன்னா சிலவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டும், சிலவற்றுக்கு பதில் சொல்ல தேவையில்லை, சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும். அதுவும் தப்பா எழுதுவாங்க. அவர் நாங்கள் கேட்டோம் பதிலே சொல்லவில்லை, அது எழுதி போட்டு தப்பு இல்லை. ஏன்னா அவங்க ஓடணுமே செய்தி, நிறைய வேணும் செய்தி வேணும். பாருங்க, அந்த பேப்பரை பரட்டினா, நான் 2 பத்திரிகை தான் வாங்குறேன், பேர் சொல்லலை, பட் பேப்பரை பரட்டினா வெறும் கொலை 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 கொள்ளை, பொண்டாட்டி தலையை வைக்காது. எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் வருது தெரியுமாங்க? பரவாயில்ல, பொண்டாட்டி தலையை வைக்கிற அளவுக்கு வீரனா இருக்கானே, பொண்டாட்டி எதிர்க்க போய் நிற்கிறதுக்கே யோசிப்பான், தலையை வெட்டிருக்கானே. கேட்டா அது ஏதோ கஞ்சா வயதும் போட்டுட்டு கொண்டுட்டான். எவ்வளோ கொலை! இந்தியாவில் அந்த பத்திரிகையில 2-3 கொலை தான் வரும். இப்போ பத்திரிகை ஃபுல்லா கொலை, அதுல நடுவில் நம்ம செய்தி 2-3 வருது. எது சொல்றேன்னா, தயவு செஞ்சு டோன்ட் என்கரேஜ், இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த படத்தை பாருங்க, பெருசா எழுதுங்க. நீங்க பெருசா எழுதணும்னு சொல்றேன், ஆனா நீங்க எடுத்த உடனே அவர் எழுதியிருக்காரு, இருந்தாலும் கதை வந்து வளவளன்னு போகிறது. எதுக்கு இது? வளவளம் போனாங்கன்னா வளவளம் போனாங்க, அவன் எடுத்தது அவ்வளவுதான். முடிஞ்சா பாரு, இல்லைன்னா போயிட்டே இருக்கு. நான் சொல்ல கதை எப்ப சொல்றேன், ராதா ரவி நல்லா ஆக்ட் பண்ணல சார், நல்லா ஆக்ட் பண்ணல, நான் நடிச்சிட்டேன் இல்லை, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லை, விட்டுட்டு போ, என்ன பார்க்காங்க, அடுத்தது பாரு. எதுக்கு சொல்றேன்னா, இப்பதான் ஒரே காம்பவுண்ட்ல 7-8 தேட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. இருக்கிற தேட்டர் பூரா இடிச்சுட்டான், அதெல்லாம் போயிடுச்சு. நல்ல நல்ல தேட்டர்ஸ்லாம் இருந்தது போயிடுச்சு. நான் தெரியாதனமா கேட்டேன், வெலிங்டன் இருக்கான்னு கேட்டுட்டேன். ஏன்னா வெலிங்டன்ல ஒரு சின்ன கதை இருக்கு, அதுக்காக கேட்டேன். இல்லைன்னா அதெல்லாம் எப்பயோ இடிச்சுட்டாங்க. என்னடா இது, நம்ம எந்த உலகத்துல இருக்கோம்? வெலிங்டனை இடிச்சுட்டாங்க, எல்லாத்தையும் இடிச்சுட்டாங்க. ஆக உங்களுக்கு சொல்றேன், தயவுசெய்து இப்ப சினிமா எடுக்கிறது தான் சேலஞ்ச். ஏன்னா சினிமா எடுக்கிறது ரொம்ப சுலபம், நடிக்கிறது ரொம்ப ஈஸி, எல்லாம் ஈஸி. ரிலீஸ் பண்றது தாலியாத்திரம், ரிலீஸ் பண்றது மட்டும்தான் கஷ்டம். அந்த ரிலீஸ் பண்றது தான் ஈஸியா இருக்கணும், பட் அது மட்டும்தான் கஷ்டம். ஏன்னா டெடிகேஷன் வேணும் சினிமாவில் நடிக்கிறதுக்கு சொன்னேன். ஆனா இப்ப ரிலீஸ் பண்றதுக்கு டெடிகேஷன் வேணும். யூ மஸ்ட் பி டெடிகேட்டட். இந்த தேட்டர்ல இருந்து எப்போ இந்த படத்தை எடுப்பான், நம்ம படுத்தக்கூடாது. இப்படியேதான் அந்த பேப்பரை பார்க்கணும். கரெக்ட்னா 3 நாளைக்கு ஒரு படம். நான் ஒரு படம் நடித்தேன், பேர் சொல்லக்கூடாது, நீங்க நினைச்சிங்க. பிரமாதம் போதுங்க நம்ம படம், வெற்றிகரமான 3வது நாள்னு சொன்னோம். 25வது நாள், 50வது நாள், 100வது நாள்ல போய் இப்ப வெற்றிகரமான 3வது நாள், 3வது நாள்ல வெற்றி தானே, அப்படின்னு ஆயிடுச்சு. அது ஒரு விதத்துல நல்லதுதான். நமக்கு வந்து பக்குன்னு இல்லாம 3வது நாளை பார்த்து ரொம்ப மூடி வச்சிடலாம். சக்சஸ் ஆயிடுச்சுற படம், எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னு. ஏன்னா தயவு செய்து நீங்கள் அப்ப தமிழர்கள் கேட்கிறோம், கேட்டு இது வரைக்கும் அவங்க நல்லது செஞ்சதே இல்லை. இப்ப நல்லது செய்யறதுக்காக கேட்கிறோம். ஏன்னா இது மாதிரி சின்ன படங்கள்னு சொன்னாங்க. சின்ன படம் பெரிய படம் எல்லா படத்துக்கும் பணம் தான் செலவாகுது. பருத்தி கொட்ட புண்ணாக்கா தவிர தம்பிதுரையை கேட்கிறேன், நான் நடிகனா இருந்திருந்தா என்கிட்ட என்ன பருத்தி கொட்ட புண்ணாக்கா கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு. இந்த படம் ஓடணும், ஓடினாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அவார்டு வாங்கின ஆளுங்கெல்லாம் பார்த்தேன், பட் ஓடணும். ஓடுறதுக்கு ஒரு 10 நாளா இப்போ ஓடணும் இப்ப இருக்கிற நிலவரத்தில். ஏன்னா 200 தேட்டர் ரிலீஸ் பண்றீங்க, அதனால ஒரு 100 நாள் 50 நாள் 10 நாள் ஓடணும் இல்லையா? 50 நாள்லாம் கேட்கக்கூடாது, தப்பு. 10 நாளாவது ஓடணும் என்று சொல்லி தயவுசெய்து நீங்க பத்திரிக்கைக்காரங்க, எனக்கு இந்த குடும்பம் என் குடும்பம் தான், ஏன்னா சினிமாக்கார குடும்பம் தானே, அதனால எங்க குடும்பம் வாழ நீங்களும் உதவி பண்ணணும். எங்களுக்கெல்லாம் வீடு தர மாட்டீங்க,
பொதுவாக பப்ளிக் வந்து எங்க வேணாலும் கேளுங்க, வாடகை வீட்டுக்கு நடிகராலே போக முடியுமா? முடியாது. ஆனா இவங்க பொழுது போக்குறது யாருன்னா எங்களை பார்த்து தான் பொழுது போகுது. ஜாலியா இருக்காங்க, ரசிக்கிறாங்க, டிவி ஆன் பண்ணிட்டு நம்ம கூட தான் பாக்குறாங்களே ஒழிய அப்ப போய் கேட்டு பாருங்க, சார் இவ்வளவு நேரம் சிரிச்சுட்டு இருந்தீங்க, நான் தான் சார் நடிகேன், எனக்கு ஒரு வீடு கொடுக்கலாம். வீடு தர மாட்டோம் சினிமாங்க. ஏன் நீ சந்தோஷப்படுறதுக்கு சினிமாங்க தேவைப்படும், ஆனா வாடகைக்கு எங்களுக்கு விட மாட்டாங்க. அதனால நீங்க பண்றதுல தான் எங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்கணும் கேட்டா. அதனால சொல்றேன், தயவு செய்து சினிமாவை வாழ விடுங்க. அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது, ஞாபகம். நிறைய பேருக்கு வேலை கிடையாது. அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது. அதனால் அது வாழ வேண்டும், சினிமா வாழும். அதுக்கு நீங்க நான் உதவி செய்யணும்னு பத்திரிகை தோழர்களையும் யூடியூபர்ஸையும் நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய வந்து ஜனங்க எல்லாருமே வெளியே போகும்போது நல்லா இருந்தது பார்த்தா எல்லாருக்கும் சொல்ல கற்றுக்கிட்டேன். முதல்ல இருக்கு, ஆனாலும் என்னது ஆனாலும் இல்லை, இந்த இடத்துல ஃபுல் படத்தை பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. தயவுசெய்து இதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க, வாழ விடுங்கள். நான் சொன்னேன், தம்பிகிட்ட சொன்னேன், பக்கத்துல இருந்து பெரிய டைரக்டர் தம்பிகிட்ட சொன்னேன், தேட்டரில் போய் தான் நான் படம் பார்ப்பேன். நான் இந்த திருட்டு விசிடி இதெல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு அது ஒரு கெட்ட படம். தேட்டரில் போய் பார்த்தா தான் படம் பார்த்த மாதிரி இருக்கு. தேட்டரில் போய் பார்த்தா விசுவாசம் நான் தேட்டரில் போய் பார்த்தேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ கைத்தட்டல் வந்து எவ்வளோ கைத்தட்டல் வரலன்றது எனக்கு தெரியுது. அதுக்காக புது செருப்போ ஏதோ ஒன்று எடுத்தார் நடிகர் பார்த்து சார். அவங்க எப்பவுமே கொஞ்சம் யாருக்கு புரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு படம் எடுப்பார், அது வேற விஷயம். ஆனா புதுமையா எடுப்பார். இதை நான் போய் தேடல போய் பார்த்தேன், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், இப்போ படத்தை போய் பார்க்க நல்லா இருப்பாங்க. ஏன்னா நல்லா இருந்தால் ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் தான். நான் மற்றெல்லாம் சொல்ல மற்றெல்லாம் நல்லா செய்ய முடியாது, அதில் அந்த டைட்டில் வைக்க முடியுமா? அதே முடியாது. அது மாதிரி இந்த ட்ராமா டைட்டில் வந்து ரொம்ப கேட்சியான டைட்டில், ரொம்ப கேட்சியான டைட்டில். ட்ராமான்னு பார்த்த உடனே இந்த மாதிரி முதல்ல சொல்லியிருந்தாங்க, இஷ்டத்துக்கு வச்சிருப்பாங்க போல பேர். எவ்வளவு தூரம் முந்தியெல்லாம் வந்து ஒரு நடுவில் ஒரு வாட்டி சென்சார் வைக்கணும், டைட்டில் தமிழ்ல இருக்கணும். தமிழ்ல வைங்க, ட்ராமான்றது தேங்க்யூ மாதிரி. இப்போ தேங்க்யூன்னு சொல்றோம், இல்லை அது தமிழ்ல சொல்லுங்க நன்றின்னா வரவே வராது. நன்றி தேங்க்யூ தான் ஈஸியாக வரும், இந்த ட்ராமா ஈஸியாக வரும். இந்த படம் ஓடணும். இளைஞர்கள் அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி தான் வந்திருக்காங்க. யாரும் தூங்கிட்டு வீட்டில் தூங்கிட்டு தண்ணி எழுப்பி வா பண்ணிட்டா சொல்லலை. ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்காங்க. கஷ்டம் இந்த கஷ்டம், பல கஷ்டத்தை சொல்லணும். அதனால அந்த சிரமப்பட்டு வந்தவர்களுக்கு நீங்கள் சிரமம் பார்க்காமல் இந்த படத்தை அவங்க வாழ வைப்பதற்காக நீங்கள் வாழ்ந்துட்டாங்க, அவ்வளவுதான் சொல்றேன். நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும் என்று சொல்லி தயவுசெய்து உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக இயக்கங்கள் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். டிராமா திரைப்படத்தினுடைய இசை வெளியிட்டுள்ளார். அதுக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சிருக்கேன். அதே மாதிரி ட்ராமா அந்த படத்தினுடைய எல்லா டீமையும் வாழ்க்கை வந்திருக்கும் முன்னால் உட்காந்துருக்க அனைத்து மரியாதைக்குரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பேசிட்டு போன என்னுடைய நண்பர் ராஜாரவி முதல் கொண்டு எம்எல்ஏ மேடம் முதல் கொண்டு இங்கே ஹீரோ பர்சன் மாதிரி இன்னும் 2 ஹீரோஸ் இருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய ஸ்கூலில் இருந்து வந்த சாந்தினி முதல் கொண்டு இங்கே இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்துடன் தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இளமாறன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு படம் முன்னால் பேசும்போது ராஜாரவி சொன்னார் இல்லையா, எடுக்கிறது பெருசு இல்லை, படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப சிரமம், அதுதான் யோசிக்கணும். ஸோ
இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற மாறன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தம்பிதுரை அவருடைய அனுபவத்தில் வந்து சொன்னாங்க, எங்கே போனாலும் யார் ஆர்டிஸ்ட் இந்த முறையில் கேட்குறாங்க, படம் கதை சொல்ல போடா அப்படின்னா எதுக்கு போனாலும் யார் ஆர்டிஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து மாறன் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து புதுமுகங்க தான் நடிச்சிருக்காங்க, பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை. இருந்தாலும் இந்த படம் வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவருக்கு கௌரவப்படுத்தியிருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த டீமில் யாரையுமே தெரியாது. எனக்கு ஒரே ஒருத்தன் என்னுடைய மாணவன் சொல்லக்கூடிய அருண்பாரதி மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்த அருண்பாரதி தான் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாங்க. இந்த டோட்டல் டீம் அருண்பாரதிக்கு நன்றி தெரிவிச்சு, என்னன்னா பின்னால பிரகாசமா வரப்போற ஒரு டீம் எனக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி வச்சானே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ யாரும் தெரியலன்னா கூட அருண்பாரதி வந்து சாதாரண வந்து ஆப்ளிகேஷன் அது எதுவும் நிற்க மாட்டாப்புல. அவனுக்கு உண்மையிலேயே நல்ல டீம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு பண்ணாப்புல. ஸோ எனக்கு அந்த ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது அந்த டீமில் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே ஒரு நல்லா பண்ணுறதுக்கான ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு உள்ளூர அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. அதனால் அருண்பாரதிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து கீழே ஒரு லைன் எழுதிருந்தாங்க, வந்தோடனே சாந்தினிகிட்ட கேட்டேன், பெயின் நெவர் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், அம்மா இதுக்கு ஆப்போசிட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் என்னன்னு சொல்லி கேட்டேன். எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு ஒரு சால்வேஷன் ஒன்று இருக்கும், சொல்யூஷன் இல்லாத வேலையே கிடையாது, பிரச்சனைகளே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்தோடனே அதுதான் பார்ப்பேன். என்னன்னா இன்னொருத்தருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிடுறேன். என்னன்னா இங்கே எவ்வளோ பேர் இங்கே உட்காந்துருக்காங்க, இங்கே எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, நடிச்சவங்க இருக்காங்க. இதை தாண்டி எவ்வளோ கேமரா இருக்குது பாருங்க, பத்திரிக்கையாளர் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. இது நம்மால் ஒருத்தர் நம்மளுடைய நிக்கல். ஸோ அவரே என்னோட ஸ்கூல்லேருந்து வந்தாள் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நான் உண்மையிலே இவ்வளோ க்ரௌடு நான் ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ க்ரௌட் நான் எதிர்பார்த்துட்டேன், வரல. அப்புறம் வந்தோடனே வந்து அதுக்கப்புறம் உள்ள வரும்போது தான் வந்து இவ்வளோ க்ரௌட்னா அவங்க ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க இவங்க எல்லாமே ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் என்னென்னா தம்பித்துறை அவர் வேற ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஃபேஷனாக அவர் மனசுக்கு ரொம்ப பிடித்த ஒரு அப்படின்னு சொல்லி இந்த சினிமா எடுக்கிறதுனால அவருக்கு அதிகமாக உதவி அப்படிங்கிறது வந்து நண்பர்கள் அப்படிங்கிறதும் அது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் நிறைய பேர் அவருக்கு வேண்டப்பட்ட அல்பிசேஷன் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் கூட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விழா நாயகன் சொல்லலாம், டைரக்டரின்னு சொல்லலாம், இன்னொருத்தர் வந்து மியூசிக் டைரக்டர் சொல்லலாம், ராஜ் பிரதாப். இவங்களை பற்றி ரொம்ப சிறப்பாக ஜீவிதான் ஒருத்தர் வந்து சொன்னாங்க. ஏன் அவளை கூப்பிட்டு கவர் பண்ணி கொடுக்கல? ஏங்க நியாயமா அவங்களையும் கூப்பிட்டு கொடுக்கணும், கொடுங்க, நான் கொடுக்குறேன். என்னன்னா அந்த படத்தை பற்றி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி இப்படியெல்லாம் வந்து அந்த படம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்து அதனுடைய ஸ்டார்டிங்லேருந்து எந்தெந்த விதத்தில் வந்து அது எப்படி ஸ்டார்ட் ஆனது, அது எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் என்கரேஜ் பண்ணாங்க, அதில் அவங்க ராஜ் பிரதாப் அவருடைய ரோல் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அவங்க எந்த அளவுக்கு அவர் கேட்டுட்டாரு. ஸோ மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லை, அவர் வந்து ஏறக்குறைய ஒரு கோடையருக்கு மாதிரியே எல்லா வேலையும் பார்த்துருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அதுக்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த
புதுசாக இருந்தால் கூட எல்லாருமே வந்து அவ்வளவு இன்வால்மெண்ட்டோட நடிச்சிருக்காங்க. இது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்கீடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து அட்வான்ஸாக நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே நல்லா வரக்கூடியவங்க. ஏன்னா ஒரு படம் ஓடிச்சுன்னா போதும், அந்த ஒரு படத்தில் வந்து யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ எல்லாருமே நல்லா வந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 16 எடுத்தோம்னா அந்த டைமில் வந்து டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம், எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம். அப்புறம் அதில் வந்து எல்லாருமே அந்த நேரத்தில் பிகினிங்கில் இருந்தவங்க தான். அவர் ஸ்ரீதேவி ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், எல்லாருமே வந்து பிரமாதமாக வந்தாங்க. அந்த மாதிரி இந்த படம் வந்து நிறைய பேர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து இந்த படம் வருது. ஸோ தம்பித்துறை வந்து மேலும் மேலும் சிறப்பான வந்து படங்களை வந்து கொடுக்கறது இந்த படம் ஒரு உத்தரவாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். எனக்கு இந்த ட்ராமானா எனக்கு அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். எனக்கு உண்மையிலே தெரியல அவர்கிட்ட என்ன ட்ராமா, என்ன மீனிங் என்னன்னு சொல்லி கேட்டேன். அவர் நினைச்சிருப்பாரு இப்போது இது கூடவா தெரியாமல் இருக்கணும். உண்மையிலேயே எனக்கு தெரியல, நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியலன்னு கேட்டுருவேன். அதுக்கப்புறம் வரும்போது கூட நான் சேர்த்து விட்டு தமிழ் என்னையா ஷாக்குன்னு சொல்கிறாங்க, அப்படின்னு சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்க, தமிழ் என்னையா போட்டிருக்கு அப்படின்னா, அப்புறம் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதோ அப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சினிமாவில் பாதிப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. நான் அஷ்டமிகளுக்கு கூட நான் சொல்கிறது என்னன்னா, கதை திங்க் பண்ணுறதுக்கு வந்து நீ போய் இப்படி அப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. உன் மனசுக்குள்ள உன்னை என்ன பாதிச்சது சின்ன வயசுலேருந்து அதை கொஞ்சம் திங்க் பண்ண. நீ உன்னை பாதிச்ச விஷயங்கள் தான் உனக்கு வந்து ஒரு நல்ல கதையாக கிடைக்கும். அந்த பாதிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதைத்தான் திங்க் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இப்போ தம்பித்துறை அப்படிங்கிறது இப்பவே எனக்கு ஒரு பாதிப்பு தான். என்னன்னா ஸ்கூல் டேஸில் வந்து நான் நாடகத்தில் நினச்சிருக்கும் போது ஸ்கூல் டே ட்ராமாவில் எங்கள் மாஸ்டர் வந்து அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அப்போ என் கூடவே வந்து இன்னொரு பையன் நடிச்சிட்டு இருந்தான் தம்பித்துறை அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வாத்தியார் வந்து என்ன ரொம்ப பிடிச்சதுனால அடுத்தது வந்து ஸ்கூல் டே ட்ராமாவில் எனக்கு தான் மெயின் ரோல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ரெடி பண்ணுறாரு. அந்த கதை வந்து ரெடி பண்ணி அவங்க இந்த லீவு விட்டாங்க, ஆஃபரலி லீவு. இந்த 15 நாள் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 15 நாளில் வந்து எப்படியாவது ரிஹர்சல் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். எங்கள் ஸ்கூலு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன தேடினாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் கோபி பக்கத்தில் வெள்ளாங்கோயில் எங்கள் அம்மா மிட்வைஃப் ஒர்க் பண்ணுறேன், அங்கே போயிட்டேன் லீவுக்கு. அப்புறம் வீட்டில் கேட்டிருக்காங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபோன் மீன் எல்லாம் இருந்து டக்குன்னு கூப்பிட முடியாது. அப்புறம் வீட்டில் வந்துட்டாங்க 2-3 தடவை வாத்தியார் கேட்டு பார்த்துட்டு அப்புறம் கடைசியில் நான் இன்னும் வரல அப்படின்னு சொன்னோடனே அந்த ரோலுக்கு அந்த தம்பித்துறைங்கிற அந்த பையன் அந்த பையனை செலக்ட் பண்ணி அவன் நல்லா நடிக்கிற பையன், என் கிளாஸ்மேட்டு. அப்புறம் நான் லீவு முடிஞ்சு ஸ்கூல் தர்றது ஒரு நாளைக்கு முன்னால் வந்தால் ரிஹர்சல் நான் வாத்தியார் சொல்கிறாங்க இன்னைக்கு நாளைக்கு ரிஹர்சல் இருக்குன்னா போய் பார்த்தா எனக்கு ரோலே இல்லை. அந்த தம்பித்துறை கூட வர்ற மாதிரி ஒரு ரோடு. எனக்கு ஒரே அழுகழுகையே வரும். அப்புறம் வாத்தியார்கிட்ட மாஸ்டர்கிட்ட சார் நான் ட்ரை பண்ணேன்டா, நீ ஊருக்கு போயிட்டா என்ன இது, நீ கரெக்டான கான்டாக்ட் இல்லைடா, வேற வழி இல்லை, ரிஹர்சல் பார்த்து அதனால டைம் வேற இல்லை, அதனால தான் தம்பித்துறை போட்டேன், எனக்கு தெரியும் நீ நல்லா செய்வேன்னு சொல்லி இருந்தாலும் நான் வந்து தம்பித்துறை போட்டேன், நீ அவங்க ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் வாத்தியார் சொல்லும்போது வேற என்ன பண்ண முடியும், எனக்கு ஒரு சின்ன ரோல் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். என்னன்னா நான் நாடகம் நடிக்கும் போது எல்லா ரிஹர்சல் பார்க்கும் போதெல்லாம் வந்து நான் கூடவே ஏதாவது ஒன்று டைலாக் செய்யலாம் ஏதாவது சொல்லுவேன். என்னை விட சீனியராக நடிப்பாங்க சில பேர். அவன் 10th ஸ்டூடெண்டாக இருப்பான், 11th ஸ்டூடெண்டாக இருப்பான். அவன் நடிக்கும்போது நான் வந்து சில நேரத்தில் வாத்தியார்கிட்ட போய் சொல்லுவேன், சார் அவர் வந்து மாமா கேரக்டர் செய்கிறார், வயசான கேரக்டர் மாமா, அவர் ஏதாவது துண்டுகின்றலாம் அந்த காலத்தில் இப்படி துண்டெல்லாம் போட்டுக்குவாங்கல்ல அப்படி கழுத்து சுற்றி. ஸோ அடிக்கடி அந்த துண்டை அப்படி போட்டுக்கிற மாதிரி கையில் ஒரு ஸ்டிக் இருக்கிற மாதிரி இப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னால் ஒன்றும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேப்பா அவன் சொல்கிறாங்க செய்ப்பா அப்படின்பாரு. அவளுக்கெல்லாம் ஒரே கோபமாக இருக்கு, இவன் 8th ஸ்டாண்டர்டு இவன் எதுக்கு நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வாத்தியார்களுக்கெல்லாம் வந்து என்ன ரொம்ப பிடிச்சது.
அதுக்கப்புறம் அந்த ட்ராமாவில் வந்து உண்மையிலே இன்வால்வ்மெண்ட் ஆகி இவங்கெல்லாம் எனக்கு முடிஞ்ச டைலாக்ஸ் எல்லாம் எனக்கு தோணுதெல்லாம் சொல்லுவேன். வாத்தியார் என்கரேஜ் பண்ணி என்னை வந்து எடுத்துக்குவார். அதுக்கப்புறம் ஸ்கூல் ட்ராமா முடிஞ்சது. அந்த ஸ்கூல் ட்ராமா முடிஞ்சு அடுத்த நாள் வந்து அசம்பிளியில் எல்லோரும் வெயிட் பண்ணியிருக்கோம். எல்லோரும் வெயிட் பண்ணிருந்து ஹெட் மாஸ்டர் சின்னசாமி நாயுடு எனக்கு ஸ்கூலில் ரொம்ப ஃபங்க்ஷன் சிறப்பாக இருந்தது. எல்லாருமே வந்தால் கலெக்டர் வந்திருந்தாரு. கலெக்டர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு. இந்த ஹோம் கமிங்னு சொல்லி அந்த ஸ்கூல் டேயில் வந்து ஒரு நாடகம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி கலெக்டர் வந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுலேயும் இந்த ஹீரோவை நடித்த பையன் தம்பித்துறை எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு அவனுக்கு ஒரு கப் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா உடனே எல்லாரும் கிளாப்ஸு. தம்பித்துறையிலிருந்து போய் அந்த கப்பை வாங்குறான் 1500 பசங்களுக்கு முன்னால. எனக்கு மட்டும் கண்ணுக்குள்ள அழுகலையா வருது. என்ன சொல்றதில்லை, என்னோட ஒரு ஃபீலிங் வந்து அங்கேயே அழுதுட்டேன். அப்புறம் வாத்தியார் வந்த அப்புறம் எனக்கு தனியாக கூப்பிட்டு, இல்லைடா உனக்கு வர வேண்டியது வரும், அதுக்கு டைம் இருக்கும். அவனும் நல்லா தான் பண்ணான். அதனால் உச்சத்தை இல்லை சார், நான் இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன், எனக்கு அதனால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லி. ஸோ அவன் நல்ல ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் அந்த ட்ராமாவில் வந்து அவனுக்கு தப்பு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஃபீலிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய அவன் நல்லா படித்து அதுக்கப்புறம் நல்ல மார்க் வாங்கணும், நல்ல வேலைக்கு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கான்சன்ட்ரேஷன் பூரா அதுலேயே இருந்தது. என்னுடைய கான்சன்ட்ரேஷன் பூரா எனக்கு சினிமா விட்டால் வேற ஒன்றும் வராது அப்படிங்கிற மாதிரி எனக்கே தெரிஞ்சிருச்சு. இதுதான் நமக்கு வரும், இதை விட்டால் நம்ம ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சினிமாவில் வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் கால் வருது, பாய்கிட்ட கொஞ்சம் பேசுகிறேன், நான் தம்பித்துறை பேசுகிறேன் அப்படின்னு. அதே தம்பித்துறை எப்படி இருக்கேன் என்ன அப்படின்னா, அப்புறம் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்லா செட்டில் ஆகி நல்லா இருக்கேன். இருந்தாலும் உன்னை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்கேன். சரி, நானும் உன்னை பார்த்து ஒரு வேலையில் பொறாமப்பட்டேன். இல்லை, நீ வந்து உனக்கு உண்மையிலேயே அதை விட்டால் வேற ஒன்றுமே உனக்கு மைண்டில் இல்லை, அந்த அளவுக்கு இருந்தேன்னு எனக்கு தெரியும். நான் வந்து உன்னை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பித்துறை வந்து என்னை வந்து பார்த்து பழைய இதுகளெல்லாம் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அந்த ட்ராமாவில் சொல்லிக் கொடுத்த அந்த டீச்சர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் அந்த ட்ராமாவுக்கு என்னுடைய ஆசிரியர்கள், அவங்க சங்கமணி மாஸ்டர், சோமசுந்தர மாஸ்டர், இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் படத்தில் நான் பேர் வச்சுட்டு இருக்கிறேன் அடிக்கடி. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க எல்லாம் எனக்கு ஆரம்பத்தில் அந்த டிராமேட்டிக் கிளப்பில் இருந்தவங்க. ஸோ இன்னைக்கு இங்கே வரும்போது தம்பித்துறை அப்படின்னு எனக்கு டக்குன்னு என்னோட ஃப்ளாஷ்பேக் அதெல்லாம் மைண்டுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த டைட்டில் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் அசிஸ்டன்ட்கிட்ட கூட பாதிப்புன்னு சொல்லும்போது அதான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து உனக்கு பாதித்த விஷயங்கள் என்னென்னு பாருங்க. அப்போ சினிமாவே எடுத்தீங்கன்னா ஏதேதோ ஒரு பல காலங்கள் இருக்குது இல்லையா? அதில் வந்து என்ன சேனல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா ரிவெஞ்ச் இருக்குது, அந்த படம் இருக்குது, இந்த படம் அப்படிப்பான். ஆனால் எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய ஒன்று வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறது, என்றைக்கும் எவர் கிரீனான ஒன்று இருக்கிறது, லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன, அந்த பாதிப்பு எல்லா ஊர்லேயும் எல்லாத்துக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து எல்லா நாட்டிலையும் வந்து வர்ற படங்களில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சினிமாவில் வர்றவங்களுக்கும் சரி, இந்த கவிதை எழுதுறவங்க வேறு முதல்ல வந்து அவன் லவ் பண்ணானே இல்லையா, லவ்வை பற்றி ஒன்று எங்கள் பாட்டு எழுதிடுவோம். அந்த மாதிரி படம் எழுதுறது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து இந்த லவ் அப்படிங்கிறது வந்து அந்த ஜேர்னலில் படம் எடுக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் டக்குன்னு உடனே தோணும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த படத்தில் வந்து இது அப்படி இல்லை, இது வந்து வேற மாதிரி சொன்னாங்க. ஒரு 3 சப்ஜெக்டை வந்து வெவ்வேறு டைப்பான சப்ஜெக்டு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டைப் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றில் வந்து பிரசன்னா அவங்க சாப்பிட்டு வர்றாங்க, இன்னொரு ஹீரோ ஹீரோயின், இன்னொன்று வந்து வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தம்பித்துறை அவர்கள் வந்து எடுத்துக்கிட்டதே சப்ஜெக்டே வந்து வழக்கமாக எல்லாரும் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்டாக ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்காரு. அதே ஏன்னா யூஸ்வலாக லவ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி, அதில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் அவர் எடுத்துக்கிட்ட களமே வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு களமாக இருந்தது. அதனால் 3 விதமான சப்ஜெக்ட் அப்படின்னா இதுக்கு
இதுக்கே ஒரு பாராட்டு சொல்லலாம். ஸோ அவர் வந்து இதுக்கு வந்து பக்கபலமாக வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது ஜீவிதம் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்கெல்லாம் எவ்வளோ தூரம் வந்து இது வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு நாளில் ஒரு ஸ்டார்ட் பண்ணி உடனே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எடுக்கல. இதில் படத்தில் ஆக்ட் பண்ணவர் கூட ஒருத்தர் காணும், இல்லை போயிட்டாரு, நடிச்ச ஒரு பாட்டில் இருந்தவர் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. சரி இதுக்கு பின்னாடி இவ்வளவெல்லாம் இவர் அந்த பெயின்னு போனதை அதுதான் சொன்னேன், அதுதான் நடிச்சுக்கிட்டேன், இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ எவ்வளவு நாளாக வந்து இதை அசை போட்டு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. அவருக்கு வந்து கண்டிப்பாக எல்லாரும் அவர் கூப்பிட்டு நிற்க வச்சுருந்தவங்க ஒரு பெரிய குரூப்பே வந்தாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க யாரெல்லாம் அவருக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விடாமல் எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அட்வான்ஸாக நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் நல்ல வெற்றி அடையும். வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் தம்பித்துறை வந்து கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் வந்து பேர் வாங்குற அளவுக்கு ஒரு பொசிஷனுக்கு வருவார். அதே மாதிரி வந்து இப்போ பாட்டை பற்றி சொல்லும்போது அந்த மேடம் வந்து இவங்க வந்து சொன்னாங்க, எம்எல்ஏ மேடம் வந்து சொன்னாங்க பாட்டை பற்றி. ஸோ அவங்க அந்த பாட்டை பற்றி சொன்ன மாதிரி நானும் வந்து அந்த பாட்டை வந்து கேட்டது வந்து அந்த பாட்டு எனக்கு அவ்வளோ லைட்னஸாக இருந்தது. ஸோ அவருக்கும் ஒரு பிரமாதமான எதிர்காலம் வந்து இருக்குது சினிமாவில். ஏன்னா ஏற்கனவே அவர் ஒன்று ரெண்டு பண்ணியிருக்காரு, இருந்தாலும் அவர் வந்து இன்னும் பெருசாக பேசப்படுறத ஓடல. ஆனால் இந்த படத்தின் மூலமா இந்த படத்தின் மூலமா வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேர் வரப்போகுது. அவர் இண்டஸ்ட்ரியில் பேசப்படுற அளவுக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் வரப்போறான்னு சொல்லி அவருக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அவருக்கு உதவியாக இருந்தவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.